வணக்கம் நண்பர்களே. நான் அந்தியூர்லேருந்து டாக்டர் மருத்துவர் சின்னசாமி பேசுகிறேன். அதாவது ஜோதிடத்தில் பலன்கள் ஏன் தவறுகின்றன என்பதை பற்றி வீடியோ இது. இப்போ ராசிக்கிட்ட அதில் சூரியன் ஒரு 10 டிகிரியில் இருக்கார் அப்படின்னா அது சிங்கிள் டைமென்ஷனில் சொல்கிறாங்க. அதாவது லாஞ்சிடியூடை மட்டும் கணக்கில் எடுத்துகிட்டு பலனை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிரகத்தின் வலிமையை எப்போ பார்க்கலான்னா லாஞ்சிடியூடு, லேட்டிடியூடு, டிக்ளினேஷன், இந்த 3 விதமாக பார்க்கணும். இதில் லாஞ்சிடியூடுங்கிறது பூமியிலேருந்து அந்த கிரகமோ சூரியனோ இருக்கிற தூரத்தை வச்சு சொல்கிறோம். அதாவது எவ்வளோ இதில் இருக்குது அப்படின்ட்டு. இதே லேட்டிடியூடுங்கிறது சூரியனை சுற்றக்கூடிய அந்த எலிப்டிக்கல் பேத் இருக்கு இல்லையா, எக்லிப்டிக் பேத், அதிலிருந்து புதன் 7 டிகிரியும், சுக்கிரன் 3.5 டிகிரியும், செவ்வாய் 2.85, சனி 2.4, சூரியன் இது குரு 1.4 அந்த ரேஞ்சில் மேலையும் கீழையும் சுற்றுங்க. ஒரு இடத்துல வரும்போது மேலே போகும், ஒரு இடத்துல வரும்போது பாசிட்டிவ் இருக்கும், ஒரு இடத்துல வரும்போது மைனஸில் இருக்கும். இது இல்லாமல் டெக்ளினேஷன், இது பூமியினுடைய சாய்மானம் ஆகிய 23.5 டிகிரினால் வருது. இன்னும் அந்த மாதிரி வருது. ஆனால் சந்திரனுக்கு மட்டும் லேட்டிடியூட் எப்படின்னா, அது பூமியை சுற்றுறதுனால பூமியினுடைய பூமத்தி ரேகையிலிருந்து பாசிட்டிவ் மேலேயும் வடக்கும் 5 டிகிரி போகும், தெற்கு 5 டிகிரி வரும். இது ரொம்ப மாற்றும் பலனை. அதாவது லாஞ்சிடியூடு, லேட்டிடியூடு, டெக்ளினேஷன், இந்த 3 பேஸ் பண்ணி சொல்லணுங்க. ஆனால் கட்டத்தில் லாஞ்சிடியூடு மட்டும்தான் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த பார்த்த உடனே ஓரளவு சொல்லணும். இந்த 3ஐயும் கிளப் பண்ணி சொன்னால் மட்டும்தான் பலன் ஒத்து வரும். அது இல்லாமல் மேலோட்டமாக கிரகம் இத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு சொன்னால் ஒத்து வராதுங்க. அது டெக்ளினேஷன், லேட்டிடியூட் கிரக பலனை ரொம்ப அதிகமாக மாற்றுதுங்க. இது இல்லாமல் இன்னொரு நிகழ்வு இருக்குது. இந்த நிகழ்வுக்கு இந்த ஷார்ட்ஸை பார்க்குற நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில நண்பர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், ஒரு சில நண்பர்கள் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கலாம், ஒரு சில நண்பர்கள் கனடாவில் இருக்கலாம். இப்படி இருக்கிறவங்க அவங்களுடைய பகுதியில் இந்த வர்ற 9/6/2026 அன்னைக்கு எனக்கு ஒரு வீடியோ கிளிப் மட்டும் அனுப்புங்க. அதாவது சாயந்தர நேரத்தில் சூரியன் மறைந்த ஒருபாடு இந்த குருவும் சுக்கிரனும் ஒரே டிகிரியில் இருக்கும் ராசியில். ஆனால் நான் இந்திய பகுதியில் பார்த்துக்குவேன், தமிழ்நாட்டில். மற்ற பகுதியில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் முடிந்தால் அந்த வீடியோவை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளிக் பண்ணி எனக்கு பகிருங்கள். அதில் பேரலாக்ஸ் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது பூமியினுடைய அச்சரேகை இருக்குது இல்லையா, பூமத்தியிலேருந்து மேற்க ஒரு 90, அதாவது வடக்கு ஒரு 90 அச்சரேகையும், தெற்கே 90 அச்சரேகை. அந்த அச்சரேகை மாறுதலுக்கு உட்பட்ட பேரலாக்ஸ் எஃபெக்ட்டையும் கொஞ்சம் நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த ஃபோட்டோ இதை மட்டும் கொஞ்சம் பகிருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.